போட்டிருந்தேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒன் பிளான்ட் த்ரீ மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த ஆன்சர் அலோகேஷியா தான். அலோகேஷியாவோட த்ரீ மிஸ்டேக்ஸ் என்ன நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். யூசிங் ராங் சைஸ் பாட் அண்ட் ஓவர் வாட்டரிங், அப்புறம் இம்ப்ராப்பர் சன்லைட். ஷியல் லவ் ஸ்மால் பாட். அதுக்கு வந்து 3 inch 4 inch பாட்லாம் ரொம்ப பிடிக்கும். 4 inch அதிகம் தான், 2 inch 3 inch போதும். வாட்டரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் லேயர், இந்த டாப் லேயர் தெரியுதா, இது ட்ரை ஆனால் நீங்கள் வாட்டர் பண்ணால் போதும். ரொம்ப இதை வந்து மாய்ஸ்டாகவே வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னதான் இது ட்ராபிக்கல் பிளான்ஸாக இருந்தாலும் அப்படி பண்ணாதீங்க. சன்லைட், இது ஃபில்டர் சன்லைட் எதிர்பார்க்கும். ஏன் அப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட்ல ஒரு புஷ்ஷான ட்ரீக்கு கீழே இது வளர்றனால இதுக்கு வந்து ஒரு ஃபில்டர் சன்லைட் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஹார்ஷாக கொடுத்தீங்கன்னா பேர்ன் ஆகிடும். ஸோ எனக்கு அனுப்பி கேட்டால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, லீஃப் ஒன்றா ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு மேம், அடுத்து அப்படியே ஃபுல் பிளான்ட் டீகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ராங் பாட் சூஸ் பண்ணியிருந்தாங்க. எடுத்தோடனே ரொம்ப பெரிய பாட்டில் வச்சிருந்தாங்க, 4 inch அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு காமிச்ச டைப் வந்து இதுதான். ஸோ ரொம்ப நான் வந்து இவ்வளோதான் வச்சிருக்கேன், பட் அவங்க அதவே வந்து ரொம்ப பெரிய பாட்டில் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால கூட இருக்கலாம், தண்ணி ஊற்றும் போது அது ஸ்டாக்னண்ட் ஆயிருக்கும். என்ன அப்படின்னா லீஃப் பேர்ன் ஆயிருந்துச்சு. ஸோ டைரக்ட் சன்லைட் கொடுக்காம ஒரு மைல்டான இன்டைரக்ட் சன்லைட் கொடுங்க. ஏன்னா அலோகேஷியா வந்து ஒரு சின்ன பிளான்ட்டே ரொம்ப ரொம்ப காஸ்ட் அதிகம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அலோகேஷியா வளர்க்கும் போது பெரிய மதர் பிளான்ட் வாங்காம இந்த மாதிரி கிஃபி பேக்ல குட்டியா வாங்கி ட்ரை பண்ணிட்டு அதர் மதர் பிளான்ட் ஆக்குங்க. அலோகேஷியா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க, நம்மளும் ரேர் பிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எதை பத்தி பேசலாம் அப்படின்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க, இல்லைன்னா ஸ்டோரியில Q&A போயிட்டு இருக்கு, அதுலயும் ஆன்சர் பண்ணுங்க.